அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சிம்ம ராசி. சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. அதனாலேயே உங்களோட நடையிலையும் பேச்சிலையும் ஒரு கம்பீரம் இருக்கும். இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. ராசி மண்டலத்தோட ராஜா நீங்க. எதையும் நேருக்கு நேரா கேட்கிற குணம் உங்களுக்கு இருக்கும். இந்த 2026 பரபாவா வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நிஜமாவே சிங்கம் களத்துல இறங்குற வருஷமா இது அமைய போகுது. கடந்த கொஞ்ச காலமா உங்க செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு இழந்த அதிகாரத்தை நீங்க திரும்ப பெற போறீங்க. தொழில் விஷயத்துல பார்த்தா சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் ஒரு ப்ரொமோஷன் வருஷம்னே சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி ஒரு பெரிய டீமை லீட் பண்ற பொறுப்பை கொடுப்பாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில இருந்து நல்ல ஆஃபர் வரும். பிசினஸ் பண்றவங்க இப்போ இருக்கிறத விட புது ஏரியால உங்க பிசினஸ விரிவுபடுத்துவீங்க. நேம் அண்ட் ஃபேம் தானா தேடி வரும். ஆனா ஒரு விஷயம், அதிகாரத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்க கம்பீரம் மத்தவங்களுக்கு தலக்கணமா தெரிஞ்சிடக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டா நீங்க தான் இந்த வருஷத்தோட வின்னர். பணவரவு மற்றும் சேமிப்பு. பணம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் லக்கி வருஷம் தான். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு இருக்கும். குறிப்பா கமிஷன், கான்ட்ராக்ட் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். ஆனா சிம்ம ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே செலவுல கொஞ்சம் ராஜாவா இருப்பீங்க. பிராண்டட் பொருட்கள், ஆடம்பரமான வாழ்க்கைன்னு செலவு பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரியல் எஸ்டேட்ல இல்லனா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்காகவும் உங்க அந்தஸ்துக்காகவும் அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். வரவுக்கேத்த செலவை பிளான் பண்ணிக்கோங்க. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப பெருமையா இருப்பீங்க. உங்க பசங்க அவங்களோட படிப்புலயோ இல்ல வேலையிலயோ பெரிய சாதனை பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். வீட்ல விசேஷங்கள் களைகட்டும். ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க கோபத்தையும் பிடிவாதத்தையும் வீட்டுக்குள்ள காட்டாதீங்க. ஆரோக்கியத்துல பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமா பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். பரிகாரம் மற்றும் முடிவுரை. இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை கும்பிடுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்கிறது இல்லனா படிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா கோதுமை தானம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சா வர தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போகும். மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இது ஒரு கெத்து காட்டுற வருஷம்தான். ஆல் தி பெஸ்ட்.